தேனி விவசாயத்தில் அயராத உழைப்பாளியாக திகழும் ஓர் உயிரினம். மலர்களின் இனப்பெருக்கத்திற்கும் விளைச்சல்களின் வளர்ச்சிக்கும் தேனீக்களின் பங்கு அளப்பரியது. அந்த வகையில் மகரந்த சேர்க்கை மூலம் தேனீக்கள் இயற்கைக்கு வழங்கும் பங்களிப்புகள் மற்றும் அவற்றின் சிறப்புகள் குறித்த தொகுப்புடன் பிரணாமா தமிழ் செய்தி பிரிவு நிருபர் பவித்ரா சுப்பிரமணியம். தேனீக்கள் மலர்களில் இருந்து தேனை சேகரிக்கும் போது அவற்றின் உடலில் மகரந்த தூள்கள் ஒட்டிக்கொள்கின்றன. பின்னர் அவை மற்றொரு பயிரில் அமரும் போது அங்கு மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. இவ்வாறு தேனீக்கள் தங்களை அறியாமலேயே தாவரங்களின் இனப்பெருக்கத்திற்கு முக்கிய காரணமாக செயல்படுகின்றன. அதோடு காய்கறிகள் மற்றும் பழங்கள் உட்பட விவசாய விளைச்சலை அதிகரிக்கவும் இந்த மகரந்த சேர்க்கை உதவுவதாக விளக்குகிறார் மகரந்த சேர்க்கை தொழிலில் கடந்த 8 ஆண்டுகளாக ஈடுபட்டு வரும் தர்ஷினி பிரேம் ஆனந்த். தேனீக்கள் வைக்கிறனால என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு பூக்கும் அவர் டிராவல் பண்ணி போய் ஒவ்வொரு பூலையும் உட்காரும் போது அந்த பூக்கள் சீக்கிரமாகவே காய்க்கும். தேனீக்களை வச்சு மகரந்த சேர்க்கையை நம்ம செய்யும் போது நல்ல குவாலிட்டியான பழங்கள் கிடைக்கும். காய்கறிகள், பழங்கள், தானிய வகைகள், அதாவது நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ, ஓகேங்களா, நம்ம உணவு உற்பத்தி, அதாவது விவசாயம், இதெல்லாம் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அதில் எல்லாத்துலேயுமே தேனியோட பங்கு ரொம்பவே இருக்குங்க. இதனிடையே தேனீக்கள் கூடுவதற்கான இடமாக சில பெட்டிகள் பழத்தோட்டங்கள் மற்றும் காய்கறி தோட்டங்களில் வைக்கப்படும். ராணி தேனி தலைமையில் வேலைக்கார தேனீக்கள் அந்த பெட்டிக்குள் கூடுகளை அமைத்து வாழும். தேனீக்கள் முட்டையிடுவது, அவற்றிற்கான உணவுகள் போன்றவற்றை அவ்வப்போது உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று தர்ஷினி கூறினார். மருந்து அடிக்கிற இடத்துல இந்த பயங்கரமான ரசாயனங்கள் இருக்கிற இடத்துல தேனீக்களை வைக்க முடியாது. ஏன்னா தேனீக்கள் இறந்து போயிடுவாங்க. மருந்து அடிக்காமல் எந்த ஒரு ரசாயன கலவையும் இல்லாமல் தேனீக்களை வச்சு செய்கிறனால நம்ம சாப்பிட்ற நம்மளுக்கும் நல்லது, சீக்கிரமாகவும் விளைச்சல் கொடுக்கும், விவசாயத்துக்கும் நல்லது. ரொம்ப அதிகமான விளைச்சல் கொடுக்கறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே நிறைய காசு, நிறைய ஒரு எப்படி சொல்கிறது, வருமானத்தை ஈட்டலாம். வெளி மாநிலங்கள் உட்பட பழத்தோட்டம், காய்கறி தோட்டம் வைத்திருப்பவர்களுக்கு மகரந்த சேர்க்கை தேவைப்பட்டால் அதற்கான ஏற்பாடுகளை தர்ஷினி தமது கணவருடன் இணைந்து மேற்கொண்டு வருகிறார். பழங்களின் பருவ காலத்தில் நல்ல வரவேற்பு இருக்கும் என்று கூறிய தர்ஷினி, இந்த மகரந்த சேர்க்கை குறித்த விழிப்புணர்வு இந்திய சமுதாயத்தில் சற்று குறைவாகவே இருப்பதையும் சுட்டிக்காட்டினார். வளரும் தலைமுறையினர் இந்த மகரந்த சேர்க்கை நடவடிக்கையில் ஈடுபட்டு தங்களின் பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனையையும் தர்ஷினி வழங்கினார். விவசாயிகள் விவசாயத்தை மட்டும்தான் செய்வாங்க. அவங்க என்ன பழ வகைகள் செய்கிறாங்களா, காய்கறி வகைகள் செய்கிறாங்களா, அவங்க அந்த விவசாயத்தை மட்டும் பார்ப்பாங்க. இதுவே இந்த தேனீக்களையும் வளர்த்தாங்கன்னா இதுலேயும் அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும், அவங்களோட விளைச்சலும் அதிகரிக்கும். நம்ம உங்களில் கொஞ்சம் குறைவாகவே இருக்காங்க சொல்லப்போனால். ஸோ அவங்க இதை கற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா நிறைய சான்சஸ் இப்போ லைக் இந்த மாதிரி ஒரு தோட்டங்களில் செய்கிறதுக்கு, இல்லை இதை விட நல்ல ஒரு எதிர்காலம் கூட வர வாய்ப்பு இருக்குது. இந்த மகரந்த சேர்க்கை நடவடிக்கையின் மூலம் தேன் வியாபாரமும் தாம் செய்து வருவதாக கூறும் தர்ஷினி, இதில் இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருப்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்தார். இன்று அனுசரிக்கப்படும் உலக தேனீக்கள் தினத்தை முன்னிட்டு பர்னாமா செய்திகளுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். மகரந்த சேர்க்கை இந்த சிறிய செயல்முறைதான் நமக்கு உணவாக மாறுகின்றது. இயற்கையின் உணவு சங்கிலியை பாதுகாப்பதில் மகரந்த சேர்க்கை செய்பவர்களின் பங்கு அவசியமான ஒன்று. இயற்கையின் இன்றியமையாத உயிரினங்களான தேனீக்கள் குறித்து தெரிந்து கொள்வோம், அவற்றை பாதுகாக்க முயற்சிப்போம். பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அரீஃபுடன் நான் பவித்ரா சுப்பிரமணியம்.